விழிக்கும் கண்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நோக்கி இன்று 3வது நாளாக வகுப்பை தொடங்கப் போகிறோம். முதல் 2 நாட்களில் ஒரு அட்டவணையை பயன்படுத்தி ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கான அடிப்படை தகவல்களை பார்த்தோம். இன்று 3வது நாளாக அந்த அட்டவணையில் உள்ள அனைத்து சப்ஜெக்டுகளுக்கும் பி வெர்ப், டூ வெர்ப், மெயின் வெர்ப், ஹேஸ், ஹேவ், ஹேட், வில் ஹேவ் யூசேஜ் என அனைத்துக்கும் எப்படி எளிமையான முறையில் ஆங்கிலத்தில் வாக்கியங்களை உருவாக்குவது மற்றும் அதன் பொருள் என்ன என்பதை காணப்போகிறோம். வாருங்கள் தொடருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டே செகண்ட் டே கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் சொல்லி கொடுத்து அந்த டேபிள் இங்கிலீஷில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு பி வெர்ப் என்ன, டூ வெர்ப் என்ன, மெயின் வெர்ப் என்ன வரும், ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜ் என்ன வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டேபிள் கம்ப்ளீட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டேபிள்லேருந்து வார்த்தையை உண்டாக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வச்சு பி வெர்ப்புக்கு தனியாக ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி அது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, ஓகேங்களா. அதே மாதிரி டூ வெர்ப்புக்கு, அதே மாதிரி மெயின் வெர்ப்புக்கு, அதே மாதிரி ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜுக்கு, ஓகேங்களா. தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலரில் ஐ எடுத்துக்க போகிறேன். ஐயை எடுத்துக்கிட்டு இப்போ நான் பி வெர்ப்பில் ப்ரெசண்ட்டுக்கு ஆம், ஓகே, பாஸ்ட்டுக்கு வாஸ், ஃப்யூச்சருக்கு வில் பி. ஓகே, ஸோ இதை வச்சு சேர்த்து நான் உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் ஐ எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பி வெர்ப்பு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பி வெர்ப்பில் ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஐ எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ரெசன்ட் என்ன வருது, ஆம். ஸோ ஐ ஆம். இப்போ ஐ ஆம் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறேன். ஆம்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஐ ஆம் அப்படின்றப்ப நான் இருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஐ ஆம் ஹியர். ஓகேங்களா, ஹியர் அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். அதாவது இங்கு, இங்கே. இப்போ தேர்ன்னு இருக்குது, தேர்னா அங்கு, அங்கே. ஓகேங்களா, இப்போ ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்கு இருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க எங்கே இருக்கிறாய் அப்படின்ட்டு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அந்த டேபிள்லேருந்து தான் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்கு இருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐ சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ஆம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஸ் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வில் பி எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஸோ பி வெர்ப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டூ வெர்ப்பு டூ எடுத்துக்க போகிறேன். அதாவது ஐ டூ, அடுத்தது ஐ டிட், ஐ வில் டூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட், ரோட், வில் ரைட். அடுத்தது ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜில் ஹேவ், ஹேட், வில் ஹேவ். ஓகே, இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சென்டென்ஸ் மேக் பண்ணி அதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வாஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ ஐ வாஸ், ஐ வாஸ், வாஸ்க்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இருந்தேன். அதாவது ஆங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸு, வாஸ்ன்றது பாஸ்ட் டென்ஸு. அதனால் இருந்தேன். இப்போ இருக்கிறேன்றதுக்கும் இருந்தேன்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இருக்கிறேன்னா இப்போ நடக்கக்கூடியது, இருந்தேன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால தான் வாஸ். ஓகேங்களா, ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ஐ வாஸ். இப்போ ஐ வாஸ், இப்போ ஹியர் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கேயும் நீங்கள் ஹியர் போடலாம். ஐ வாஸ் ஹியர் அப்படின்னா நான் இங்கு இருந்தேன். ஓகேங்களா, இப்போ தேர் சொன்னோம் பார்த்தீங்களா, தேர்னா அங்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஐ வாஸ் தேர் அப்படின்னா பாருங்கள், தேர்னா அங்கு, அங்கே. புரிஞ்சுதுங்களா, இதுக்கு என்ன மீனிங், நான் அங்கு இருந்தேன். புரிஞ்சுதுங்களா, இதான் மீனிங். யாராவது கேட்குறாங்க அந்த டயத்தில் நீ எங்கேடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த ஆன்சர் ஐ வாஸ் தேர் அட் த டைம். ஓகே, அப்படி நீங்கள் சொல்லலாம் ஐ வாஸ் தேர் அட் த டைம் அப்படின்னா அந்த டயத்தில் நான் அங்கே இருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு அப்புறமும் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸும் நான் எழுதக்கூடிய சென்டென்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா, ஓகே. இப்போ ஐ ஆம் ஹியர் நவ் அப்படின்னா நான் இங்கு இருக்கிறேன் இப்பொழுது, அந்த மாதிரி. ஓகேங்களா, அதே மாதிரி ஐ வாஸ் தேர் எஸ்டர்டே அட் திஸ் டைம் அப்படின்னா அதாவது ஐ வாஸ் தேர் எஸ்டர்டே அட் திஸ் டைம் அப்படின்னா நேற்று இதே நேரத்தில் அங்கு இருந்தேன்.
அதாவது நான் நேற்று இதே நேரத்தில் அங்கு இருந்தேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக கற்றுக்கங்க, ஓகேங்களா? போக போக உங்களுக்கே நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவீங்க. புரிஞ்சுங்களா? அப்போ நான் கூட சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் சென்டென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு நடத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக அந்த டேபிள்லேருந்தே போவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கேன் டேபிளை விட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியர் அண்ட் தேர் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாக்குறதுக்காண்டி அதை சேர்த்துக்கிட்டேன். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளாக. ஓகே, நெக்ஸ்ட்டு வாஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது, பி வெர்பில் ஃபியூச்சர் டென்ஸ் என்ன பார்த்திங்கன்னா வில் பி அப்படின்னா ஐ வில் பி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் பி ஹியர் அல்லது ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் அங்கு இருப்பேன் இல்லைன்னா நான் இங்கு இருப்பேன். புரிஞ்சுதுங்களா? ரெண்டு மீனிங். ஓகே, நான் இப்போ வந்து இங்கே தேர்னே எழுதுகிறேன். ஐ வில் பி தேர். இதுக்கு என்ன மீனிங்? நான் அங்கு இருப்பேன். ஃபியூச்சர் டென்ஸ் அப்போனா இருப்பேன், இதுக்கப்புறம் தான். ஓகே, இருப்பேன். புரிஞ்சுதுங்களா? நான் அங்கே இருப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பி வெர்ப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ வெர்ப் பார்க்க போகிறோம். ஓகே, டூ, டிட், வில் டூ. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் டூ, பாஸ்ட் டென்ஸில் டிட், ஃபியூச்சர் டென்ஸில் வில் டூ. ஓகேவா? ஐ சப்ஜெக்ட் வச்சு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே ஓகே டூ வெர்ப். ஓகே, டூ வெர்ப்பில் அதே மாதிரி ஐ டூ. ஐனா நான் அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். டூனா அதாவது செய்கிறேன்னு அர்த்தம். ஓகே, ஐ டூ அப்படின்னா நான் செய்கிறேன். ஐ டூ ஈட். ஓகே, ஈட் அப்படின்னா பாருங்கள், ஈட். ஐ டூ ஈட். ஈட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? இது அது ரெண்டுமே சொல்லிக்கலாம். இதுன்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலாம், அந்த அந்த இடத்த பொறுத்து, ஓகேங்களா? நீங்கள் அங்கே ஒரு நாய் போகுது, அதை கூப்பிடுங்கன்னா அதுன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே ஒரு பேனா இருக்குது, ப்ளீஸ் டேக் இட் அப்படின்போம். அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம், ஓகேங்களா? இங்கே இருக்குது, அதுக்கும் இட்டுன்னு தான் சொல்லுவோம், அங்கே உள்ளதுக்கும் இட்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா இட்டுங்கிறதுக்கு இதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ஐ டூ இட், நான் அதை செய்கிறேன். ஐ டூ இட், நான் இதை செய்கிறேன். ரெண்டுமோ சொல்லிக்கலாம், ஓகேங்களா? மீனிங். ஓகே, ஸோ நான் அதை செய்கிறேன், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரெசன்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது ஐ டிட் இட், அதாவது பாஸ்ட்டு. ஐ டிட். நீங்கள் அந்த டேபிள் வச்சு பாருங்கள். நான் வந்து ஒவ்வொன்றும் நம்ம அந்த டேபிள் என்ன போட்டிருக்கோமோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம், ஓகேங்களா? இதுதான் போடணும், மாற்றி மாற்றி போடக்கூடாது. இப்போ வந்து ஐஎம்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஐ இஸ்ன்னு வராது, ஓகேங்களா? நம்ம இந்த டேபிளில் ஐ வந்துட்டால் சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும்? பி வெர்பு, ப்ரெசன்ட்டில் ஆம், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வில் பி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே டூ டிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பார்த்தீங்க, அந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்கள்கிட்ட அந்த டேபிள் நடத்தும் போதே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த டேபிள் தான் ரொம்ப அடிப்படையானது. நம்ம பின்னாடி வர பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் அந்த டேபிள் ரொம்ப அடிப்படையானதுன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேன், ஓகேங்களா? நான் டிட்னா செய்தேன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு டூனா செய்கிறேன், அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. டிட் செய்தேன்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதனால் பாஸ்ட் டென்ஸ், ஓகேங்களா? ஸோ ஐ டிட் இட் அப்படின்னா நான் அதை செய்தேன். ஓகே, நான் அதை செய்தேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஐ டிட் இட்னா நான் அதை செய்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் டூ. நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் டூ. ஐ வில் டூ இட் அப்படின்னா அதாவது நான் செய்வேன். வில் டூனா செய்வேன், அதான் ஃபியூச்சர். ஓகே, ஸோ இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட். அதாவது டூன்றது ப்ரெசன்ட், டிட்ன்றது பாஸ்ட், வில் டூன்றது ஃபியூச்சர். ஸோ இது செய்கிறேன், டூனா செய்கிறேன், டிட் நான் செய்தேன், வில் டூனா செய்வேன். அதாவது ஐ சப்ஜெக்ட் வரும்போது இந்த மீனிங். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வரும்போது ஒவ்வொரு மாதிரி மீனிங். இப்போ வந்து வி வந்தது அப்படின்னா வி டூன்றப்ப நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்தோம், நாங்கள் செய்வோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ வில் டூ இட்னா நான் அதை செய்வேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஐ வில் டூ இட் டுமாரோ, நான் அதை நாளைக்கு செய்வேன். ஐ டிட் இட் லாஸ்ட் வீக் அப்படின்னா நான் கடந்த வாரம் அதை செய்தேன். ஓகே, ஸோ ஐ டூ இட் நாவ் அப்படின்னா நான் இப்போ செய்கிறேன்.
புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் வெர்ப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மெயின் வெர்ப் வச்சு பார்க்க போகிறோம். மெயின் வெர்ப் எடுத்துக்கோங்களா? ஐ ரைட். ஐ வந்துட்டா ரைட்னா வரும். எஸ் எங்கே ஆட் ஆகும்? தேர்ட் பர்சனில் சிங்குலரில் ஹீ சி இட் நேம்ஸ்லாம் வரும்போது மட்டும்தான் எஸ் வரும். ஐ வந்துட்டா பாருங்கள், மெயின் வெர்ப் என்ன வருது? ரைட். ஓகே, பாஸ்ட்டுக்கு அதாவது ப்ரெசண்ட்டுக்கு ரைட், பாஸ்ட்டுக்கு ரோட், ஃப்யூச்சருக்கு வில் ரைட். ஓகே, தேர்ட் பர்சனில் சிங்குலர் போது ஹீ சி இட் நேம்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் அதாவது எஸ் ஆட் ஆகிக்கும். மற்ற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து கவனிச்சிக்கோங்க. ஓகே, ரைட்னா நான் வந்து எழுதுகிறேன்னு அர்த்தம். ஓகே, நான் எழுதுகிறேன். ஓகே, ஐ ரைட் ஏ ஸ்டோரி. ஐ ரைட் ஏ ஸ்டோரி. ஒரு சென்டென்ஸ், ஸ்மால் சென்டென்ஸ் மட்டும் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏ ஸ்டோரினா உங்களுக்கு தெரியும், கதைன்னு அர்த்தம். ஏ ஸ்டோரினா ஒரு கதை. ஓகேங்களா? ஸோ ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதுகிறேன். புரிஞ்சுதுங்களா? ஒரு கதையை எழுதுகிறேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஐ ரைட் ஏ ஸ்டோரி அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதுகிறேன். ஸோ நான் ஒரு கதையை எழுதுகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஐன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சப்ஜெக்ட்டு. இப்போ ரைட்ன்றது வெர்பு, மெயின் வெர்பு. ஓகே, ஸோ ஏ ஸ்டோரின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ சென்டென்ஸ் இப்படி தான் மேக் பண்ண போகணும். இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ரைட் ஏ ஸ்டோரின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்றப்ப நான் எழுதுகிறேன் ஒரு கதையை அப்படின்ட்டு நீங்கள் தமிழில் சொன்னீங்க அப்படின்னா அது மீனிங் தராது. ஓகேங்களா? தமிழ் நம்ம எப்படி பேசுவோம்? நான் ஒரு கதையை எழுதுகிறேன். ஸோ ஓகே, நீங்கள் தமிழில் நான் ஒரு கதையை எழுதுகிறேன்றப்ப நான் போட்டு ஒரு கதைனா ஏ ஸ்டோரி கடைசியாக ரைட் அந்த மாதிரியும் எழுத முடியாது. புரிஞ்சுதுங்களா? இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு தான் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, அப்புறம் வெர்பு, அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட்டு, அந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஐ வந்துட்டா பாஸ்ட் டென்ஸ், அதாவது ரைட்டுக்கு பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட். இப்போ ஐ ரோட் ஏ ஸ்டோரி அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதினேன். ஓகேங்களா? நான் ஒரு கதையை எழுதினேன். புரிஞ்சுதுங்களா மீனிங்கு? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட்டில் முடிச்சுட்டோம். இப்போ ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வில் ரைட். ஓகேங்களா? ஐ வில் ரைட் ஏ ஸ்டோரி. ஓகே, ஐன்னா நான், வில் ரைட் அப்படின்னா எழுதுவேன். ஓகே, ஸ்டோரினா ஒரு கதை அப்படின்னா நான் ஒரு கதையை எழுதுவேன். புரிஞ்சுதுங்களா? நான் ஒரு கதையை எழுதுவேன். ஓகேங்களா? ஓகே, எழுதுவேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஐயை வச்சுக்கிட்டு பி வெர்ப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், டூ வெர்ப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மெயின் வெர்ப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஹேவ், ஹேட், வில் ஹேவ். ஓகேங்களா? அது பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். ஹேஸும் ஹேவும் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸு, வில் ஹேவ்ன்றது ஃப்யூச்சர் டென்ஸு, ஹேடு பாஸ்ட் டென்ஸு. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐ சப்ஜெக்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஐ வந்துட்டா ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும் பாருங்கள்? ஹேவ் வரும். ஓகே, ஸோ ஐ ஹேவ்னா நான் வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? வைத்திருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? நான் வச்சிருக்கிறேன். ஓகே, எதை வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஐ ஹேவ் எ கார்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ கார், எ கார். ஐ ஹேவ் எ கார் அப்படின்னா நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதான் ஐ ஹேவ் எ கார். மீனிங் புரியுதுங்களா? ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேட் எ கார். ஓகேங்களா? ஐ ஹேட் எ கார்னா நான், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வச்சிருக்கேன் அப்படின்னா அது வைத்திருந்தேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அப்போனா நான் ஒரு காரை வைத்திருந்தேன், அவ்வளோதான் மீனிங். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஐ வில் ஹேவ் எ கார். இதுக்கு என்ன மீனிங்? இப்போ வில் ஹேவ்னா வைத்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐ வில் ஹேவ் எ கார் அப்படின்னா நான் ஒரு காரை வைத்திருப்பேன். ஏன்னா வில் ஹேவ்ன்றது ஃப்யூச்சர், அதனால் வைத்திருப்பேன், அதாவது
வைத்திருக்கிறேன், ஹேவ்னா வைத்திருக்கிறேன், ஹேட்னா வைத்திருந்தேன், வில் ஹேவ்னா வைத்திருப்பேன். அவ்வளோதான். ஸோ ஐ ஹேவ் எ கார், நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா என்னிடம் ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் அப்படின்னாலும் ஐயை வந்து ஒரு சில இடங்களில் என்னிடம் கூட சொல்லிக்குவோம். ஓகேங்களா? அது சென்டென்ஸ் நம்ம பேசக்கூடியதை பொறுத்து. ஐ ஹேட் எ கார், நான் ஒரு காரை வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். என்னிடம் ஒரு கார் இருந்தது. ஓகேங்களா? என்னிடம் ஒரு கார் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஐ வில் ஹேவ் எ கார், நான் ஒரு காரை வைத்திருப்பேன். ஓகேங்களா? இப்படியும் சொல்லலாம். இல்லாட்டினா என்னிடம் ஒரு கார் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? என்னிடம் ஒரு கார் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்படியும் சொல்லலாம். ஸோ இதே சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஐ ஹேவ் எ கார் இன் மை ஹவுஸ். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என் வீட்டில் ஒரு கார் வைத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் எ கார் ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் ஒரு காலத்தில் கார் வைத்திருந்தேன். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஐ வில் ஹேவ் எ கார் வென் ஐ கெட் குட் சேலரி. அப்படின்னா நான் நல்ல மாத வருமானம் வாங்கும் பொழுது ஒரு கார் வைத்திருப்பேன். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் போக போக கற்றுக்கலாம். பேசிக்கே தெரியலை, இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த டேபிளை தெரிஞ்சுங்க. டேபிளுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாங்க. இங்கே இந்த டேபிளை வச்சு தான் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு நான் தமிழ்லேயும் எழுதிட்டேன். இதை வச்சு நீங்கள் எப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசுங்க, வெக்கப்படாதீங்க. தவறாக பேசினாலும் பரவாயில்ல, பேச பேச திருத்திக்கலாம். புரிஞ்சுதுங்களா? பேசாமலே இருந்தாலும் உங்களால் பேசவும் முடியாது, பேச வராது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு கூட சம்டைம் நல்லா பேச வரும். அதுக்கு என்ன காரணம்னா ப்ராக்டிஸ் தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ பேசுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஐன்ற சப்ஜெக்டை வச்சு பி வெப், டூ வெப், மெயின் வெப், ஹேஸ், ஹேவ், ஹேட் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறந்துடாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.